ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. பொதுவா எனக்கு வந்து இந்த மாதிரி கட்சிகள்லேருந்து யாரையாவது நீக்குனாங்கன்னா, எனக்கு பர்சனலா ஒண்ணும் வருத்தம் வராது. அதுவும் ஏடிஎம்கேலேருந்து யாரையாவது நீக்குனாங்கன்னா, சுத்தமா எனக்கு எந்த விதமான உணர்வுகளுமே இருக்காது. ஒரு பார்வையாளனா நான் பார்ப்பேன் இத. பட் செங்கோட்டையன் நீக்கம் வந்து வருத்தத்த குடுக்குது. உண்மையிலேயே. ஏன்னா, ஏடிஎம்கேவோட அடையாளம்னா அது செங்கோட்டையன் தான். 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சப்ப 53 ஆண்டுகளாக அதனுடைய ஸ்தாபன உறுப்பினர்களில், நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர். வாழ்விலும் தாழ்விலும் அதிமுகவுடைய இருந்தவர். ஜெயலலிதா தோத்து ஒவ்வொரு தடவை ஜெயலலிதா தோல்வி அடையும் போதும் ஒரு பெருங்கூட்டம் அங்கேருந்து விலகி தனியாக ஆவர்த்தனம் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தோன்னா திரும்ப உள்ளே வந்துடும். அந்த மாதிரிலாம் பதவி இல்லாதப்பெல்லாம் அவர் வெளியில் போனதே கிடையாது. அதனால் வந்து வழக்குகளையும் அவர் சந்தித்தார். குறிப்பாக 96 ஜெயலலிதா பதவி இழந்த உடனே போட்டி அதிமுகன்னு ஆரம்பித்து ஒரு கூட்டம் வெளியில் போச்சு. அவங்கெல்லாம் வழக்குலேருந்து தப்பிச்சாங்க. அப்படியே வழக்கு போட்டாலும் நாம்கி அவாஸ் போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க பின்னால். ஆனால் இவர் அப்படி இல்லை. அதனால் போக்குவரத்து ஊழல், ஏன்னா 91 96 போக்குவரத்து அமைச்சராக இருந்தார். அதனால் அவர் மேலே அந்த கேஸ் எல்லாம் போட்டு ஜெயிலுக்கு போய் ஆனால் அதுலேருந்து விடுதலை ஆனார். பட் 2001 ஜெயலலிதாக்கிட்டையும் அவர் வந்து செல்வாக்கை இழந்தார். அவரோட இந்த நேரம் அது 2006 11லையும் ஜெயலலிதாவோடய இருந்தார். 11ல் அதிகாரத்துக்கு வந்தோன்னே ஒரு வருஷம் மந்திரியாக இருந்தால் அப்புறம் பதவி விட்டு ஜெயலலிதா தூக்குனாங்க. ஜெயலலிதா அதுக்கு பிறகு உயிரோடு இருந்த வரைக்கும் அவருக்கு பதவியே கொடுக்கல. அப்புறம் ஜெயலலிதா இறந்து ஓபிஎஸ் பீரியட்லேயும் 2 மாதமும் மந்திரி இல்லை. ஓபிஎஸ் போய் எடப்பாடி வரும்போது ஜெயலலிதா சசிகலா சிறைக்கு போகிறதுக்கு முன்னால் அவரை மந்திரி ஆக்கிட்டு போனாங்க. அவர் அதிமுகவோட அடையாளங்களில் ஒன்றாகத்தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் அவருக்கு உண்டு. என்னென்னா, அதிமுகவுக்கு யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக அவர் இருப்பார்.